திருத்தல பயணம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் மனோகர். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருநின்றவூர் இருதயாலய ஈஸ்வரர் கோயில். நீண்ட செஞ்சடையினார்க்கு நினைப்பினால் கோயிலாக்கி உண்ட அன்பு இடையாறாத பூசலார் பொற்றால் போற்றி. நின்றவூர் பூசல் அன்பன் நெடிதினால் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுவோம். நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழிந்து பின் குளவா என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருளப் போந்தார். சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம். இருதயாளீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வட்டத்தில் உள்ள திருநின்றவூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள சிவாலயம் ஆகும். இத்தலத்தின் மூலவர் இருதயாளீஸ்வரர், தாயார் மரகதாம்பிகை, தலவிருட்சம் இழுப்பை. சிறப்பு திருவிழாக்கள்: பஞ்சமூர்த்தி புறப்பாடு, ஆருத்ரா தரிசனம். பாடல் வகை பெரிய புராணம். பாடியவர் சேக்கிழார் பெருமான். தொன்மை: புராதன கோவில். நிறுவிய நாள் 7ஆம் நூற்றாண்டு. திருநின்ற ஊரானது 63 நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் வாழ்ந்த ஊராகும். பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காஞ்சியில் கைலாசநாதருக்கு ஒரு கோயில் கட்டி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதற்கான பணிகளில் ஈடுபடுகிறான். கைலாசநாதருக்கு ராஜசிம்மன் கோயில் கட்ட முனைந்திருப்பதை அறிந்த பூசலாருக்கு தாமும் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆசை உருவாகிறது. பொருள் வளம் இல்லாத இவர் பல செல்வந்தர்களிடம் நிதியுதவி கேட்கிறார். ஆனால் கோயில் கட்ட யாரும் நிதியுதவி கொடுக்க மறுத்துவிட்டனர். ஆதலால் தம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே ஒரு கோயில் கட்ட தீர்மானிக்கிறார். இதன்படி பூசலார் ராஜசிம்மன் கோயில் கட்ட கால்கோள் செய்த அன்றே இவரும் தன் மனதுக்குள் கட்டும் கோயிலுக்கு கால்கோள் நடத்துகிறார். மன்னன் கோயில் கட்ட கட்ட இவரும் தன் மனதில் கோயில் கட்டுகிறார். ராஜசிம்மன் கோயில் கட்டி முடிந்ததும் கைலாசநாதரை பிரதிஷ்டை செய்ய நாள் குறிக்கிறான். அதே நாள் அதே முகூர்த்தத்தையே பூசலார் தம் மனதுணர்வு கட்டிய கோயிலுக்கு இறைவன் பிரதிஷ்டை குறித்துக் கொள்கிறார். அரசனது கனவில் கைலாசநாதர் தோன்றுகிறார். மன்னனை பார்த்து, நீ கட்டும் கோயில் பிரதிஷ்டைக்கு வர இயலாது. இதைவிட பெரிய கோயிலாக பூசலார் என்பவர் திருநின்றவூரிலே கட்டி வருகிறார். நான் அங்கு செல்ல வேண்டும். ஆதலால் உன் கோயில் பிரதிஷ்டையை இன்னொரு நாளைக்கு மாற்றி வைத்துக் கொள்ளேன் என்று சொல்கிறார். விழித்தெழும் மன்னன் அமைச்சர்களிடம் பூசலார் கட்டி வரும் கோயில் குறித்து கேட்கிறார். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. எனவே திருநின்றவூர் நோக்கி புறப்படுகிறார். அமைச்சர்களும் அரசனை தொடர்ந்து செல்கிறார்கள். அங்கே கோயில் பிரதிஷ்டை என்ற ஒன்றையும் காணவில்லை. ஊர் மக்களிடம் பூசலார் குறித்து விசாரித்து அவரை காண செல்கின்றார். பூசலாரை அணுகி, நீர் கட்டியிருக்கும் கோயில் எங்கே என்று கேட்கிறான் ராஜசிம்மன். அவர் தம் உள்ளத்திலேயே கோயில் கட்டிய கதையையும் அதில் பிரதிஷ்டை நடந்த விதத்தையும் கூறுகிறார். அரசன் பூசலார் காலடியில் வீழ்ந்து, அன்பரே, இறைவன் நான் பொன்னாலும் மண்ணாலும் கட்டிய கலைக்கோயிலை விட உம்முடைய மனக்கோயிலே பெரிது என்று உவந்து உம் கோயில் பிரதிஷ்டைக்கே வந்திருக்கிறார் என்று கூறுகிறான். இவ்வாறு பூசலாரின் இந்த மனக்கோயிலின் நினைவாக பின் வந்தவர்கள் கட்டிய கோயிலே இந்த இருதயாலய ஈஸ்வரர் கோயிலாகும். இருதயாலய ஈஸ்வரர் கோயில் கருவறையில் பூசலார் சிலை உள்ளது. இந்த கோயிலில் செப்பு சிலை வடிவிலும் பூசலார் இருக்கிறார். மேலும் இக்கோயிலில் நால்வர், சோமாஸ்கந்தர், பிச்சாடனர், மோகினி வடிவில் மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களும் உள்ளன. திருவிழாக்கள்: மகா சிவராத்திரி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், மகா சங்கராந்தி, வைகாசி விசாகம், விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, கார்த்திகை, சித்திரை ஆண்டு பிறப்பு, பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில். தல சிறப்பு: சிவனின் மூலஸ்தானத்தில் பூசலார் நாயனாரின் சிலை உள்ளது. தனி சிறப்பு: கோவிலின் அமைப்பு. சுவாமி கிழக்கு நோக்கி உள்ளார், அம்மன் தெற்கு நோக்கி உள்ளார். இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளது. சுவாமியின் விமானம் கஜபிஷ்டம் அமைப்பில் தூங்கானை மாட வடிவில் அமைந்துள்ளது. வேண்டுதல்: இருதய நோய் குணமாக வேண்டி இங்கு வேண்டுதல் செய்கின்றனர்.
இத்திருக்கோயிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், நந்திதேவர், வலதுபுறம் விநாயகர், இடதுபுறம் சுப்பிரமணியர். இவர்களை வணங்கி உள்ளே சென்றால் கருவறையில் இருதயால் ஈஸ்வரர், இடதுபுறம் தனிச்சன்னதியில் தாயார் மரகதாம்பிகை, பஞ்சகோஷத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மதேவர், சண்டிகேஸ்வரர், துர்க்கையம்மன், விநாயகர், சந்திரன், சூரியன், பல்லவ மன்னன் ராஜசிம்மன், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், விநாயகர், நாகதேவதைகள், உற்சவர்கள், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், நவக்கிரகங்கள், காலபைரவர். இத்திருக்கோயில் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். இத்திருக்கோயிலுக்கு இருதய நோய் உள்ளவர்கள் வந்திருந்து இருதயாலீஸ்வரரையும் மரகதாம்பிகையும் வணங்கி அவர் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.